கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வெள்ளை போளம் கலந்த திராட்சை ரசம் அப்படின்னு என்னன்னா, இது ஒரு போதை பொருள். இந்த போதை பொருள் சிலுவையில் அறையப்படுறவங்களுக்கு இந்த வேதனைகள் தெரியாமல் இவங்க மரிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு போதை பொருள் தான் இந்த திராட்சை ரசம். நிறைய பேர் சொல்லுவாங்க சிலுவையில் அறைந்த பிறகு கொடுத்தா இல்லை, இயேசுவை சிலுவையில் அறைக்கு முன்னாடியே கொடுத்தப்பட்ட இந்த வெள்ளை போளம் கலந்த திராட்சையை இயேசு வாங்க மறுக்கிறார். ஆனால் நம்முடைய அண்ணன்மாரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்கள், அதாவது லெந்து நாட்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது 40-39 நாட்களும் தாடி வளர்க்குறாங்க, எதுவுமே அடிக்க மாட்டாங்க, ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் ஈஸ்டருக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க, ஒரு பண்டில் நிறைய வாங்கி கொண்டு ஐட்டத்தை வச்சுட்டு ஈஸ்டர் அன்னைக்கு முழுசாக குடிப்பாங்க. ஆமேன். இது இல்லை மனமாற்றம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸில் போன வருஷம் மலையாள மாதൃபூமியில் நான் வாசித்தேன். அந்த கேரளத்தை சார்ந்தவர்கள் ஈஸ்டரில்